வெல்கம் பேக் டு டிஜிட்டல் விஷ்ணு யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் லிங்க்டின் ஆட்ஸில் இருக்கக்கூடிய லீட் ஜென்ரேஷன் ஆட்ஸை பற்றி தான் இன்டெப்த்தாக பார்க்க போகிறோம். லீட் ஜென்ரேஷன் ஆட்னா என்ன, இந்த லீட் ஜென்ரேஷன் ஆட்ஸ் வந்து எப்படி லைவாக கிரியேட் பண்ணுறது, இதை பற்றி இன்டெப்த்தாக இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். வீடியோ வந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இந்த வீடியோவோட ரைட் சைடு பாட்டமில் என்னோட யூடியூப் சேனலோட சப்ஸ்கிரைப் பட்டன் ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு லீட்ஸ்னால் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். லீட்ஸ்ன்றது என்னென்னா கஸ்டமரோட இன்ஃபர்மேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் கஸ்டமரோட நேம், கஸ்டமரோட ஃபோன் நம்பர், கஸ்டமரோட இமெயில் ஐடி, கஸ்டமரோட சிட்டி, கஸ்டமரோட டேட் ஆஃப் பர்த். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் கலெக்ட் பண்ண விரும்புகிறீங்க அப்படின்னா அந்த இன்ஃபர்மேஷனுக்கு தான் லீடுன்னு பேர், ரைட்டுங்களா? அப்போது லீட் ஜென்ரேஷன் ஆட்னா என்ன அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் கம்பெனி அவங்களோட ப்ராடக்ட் அல்லது அவங்களோட சர்வீஸை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்காக ஒரு ஆட் ரன் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஆட்ஸ் மூலமாக கஸ்டமரோட இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா தட் இஸ் கால்ட் லீட் ஜென்ரேஷன், ரைட்டுங்களா? நெக்ஸ்ட் இந்த லீட் ஜென்ரேஷனோட அப்ஜெக்டிவ் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். லீட் ஜென்ரேஷன் மூலமாக உங்கள் பிஸ்னஸ்க்கான லீட்ஸ் வந்து உங்களால் கெட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு லிங்க்டினை பொறுத்தவரை இங்கே கெட் பண்ணக்கூடிய நீங்கள் லீட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கும் உங்களுக்கு ப்ரீஃபில்டாகவும் அவங்களோட நேம், அவங்களோட இமெயிலாம் உங்களுக்கு ப்ரீஃபில்டாக கிடைக்கும். ரிமைனிங் டேட்டாஸ் வந்து நீங்கள் அவங்ககிட்ட கெட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களோட ஃபோன் நம்பராக இருக்கட்டும், இல்லை அவங்களோட டிகிரியாக இருக்கட்டும், அவங்களோட சிட்டியாக இருக்கட்டும், இதெல்லாம் நீங்கள் அவங்ககிட்ட கலெக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து லிங்க்டினை பொறுத்தவரை நீங்கள் இங்கே கெட் பண்ணக்கூடிய லீட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கும் உங்களோட லீட் மேக்னெட் பிளாட்ஃபார்மோட இன்டெகிரேட் பண்ணிக்கலாம். லீட் மேக்னெட் பிளாட்ஃபார்ம் இந்த சென்ஸ் ஹப்ஸ்பாட்டு, மெயில்சிம்ப் இந்த மாதிரி லீட் மேக்னெட் பிளாட்ஃபார்மில் இருக்கு பார்த்தீங்களா, அந்த லீட் மேக்னெட் பிளாட்ஃபார்மோட நீங்கள் இந்த லிங்க்டின் ஆட்ஸோட லீட்ஸில் நீங்கள் இன்டெகிரேட் பண்ணிக்கலாம். இன்டெகிரேட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து டிஃபால்ட்டாக நீங்கள் வேறு ஏதாவது நியூஸ் லெட்டர் சென்ட் பண்ணாலும் சரி, இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆஃபர் சென்ட் பண்ணாலும் சரி நீங்கள் சென்ட் பண்ணிக்கலாம், ரைட்டுங்களா? ஸோ இதுதான் வந்து லிங்க்டின்ல இருக்கக்கூடிய லீட் ஜென்ரேஷனோட அப்ஜெக்டிவ். நெக்ஸ்ட் இந்த லீட் ஜென்ரேஷன் ஆட்ஸை பொறுத்தவரை உங்களுக்கு ஒரு 2 பிட்டிங் சிஸ்டம் வந்து உங்களுக்கு அப்ளிகேபிள் ஆகும். ஒன்று வந்து சிபிசி அண்டு சிபிஎம். சிபிசி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா காஸ்ட் பர் கிளிக் சொல்லுவாங்க. காஸ்ட் பர் கிளிக்கை பொறுத்தவரை நீங்கள் ரன் பண்ணக்கூடிய லிங்க்டின் ஆட்ஸில் அங்கே இருக்கக்கூடிய லிங்க்டின் பிஸ்னஸ் பேஜை கிளிக் பண்ணாலோ, இல்லை அங்கே இருக்கக்கூடிய லேண்டிங் பேஜ் யூஆரில் கிளிக் பண்ணாலோ, இல்லை அங்கே இருக்கக்கூடிய லீட் ஃபார்மோட கால் டு ஆக்ஷன் பட்டனை கிளிக் பண்ணாலோ உங்கள்கிட்ட சார்ஜ் பண்ணுவாங்க, ரைட்டுங்களா? நெக்ஸ்ட் இந்த லீட் ஜென்ரேஷன் ஆட்ஸ் வந்து எப்படி வந்து லைவாக கிரியேட் பண்ணுறது அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு உங்களோட ப்ரௌசரில் போய்ட்டு லிங்க்டினோட பர்சனல் அக்கௌண்ட் போய்க்குங்க. ஸோ ஒன்ஸ் உங்களோட லிங்க்டின் பர்சனல் அக்கௌண்ட் போனதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா நிறைய மெனுஸ் இருக்கும். இந்த மெனுவில் வந்து அட்வர்டைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெனு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து கேம்பெயின் மேனேஜர் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இந்த கேம்பெயின் மேனேஜரில் உங்களோட ஆட் அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இங்கே இருக்கக்கூடிய கேம்பெயின் குரூப்பில் டிஃபால்ட் கேம்பெயின் குரூப்பை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த கிரியேட்ன்ற பர்டிகுலர் ட்ராப் டவுன் மெனு பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணி இதில் கேம்பெயின் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட கேம்பெயின் குரூப் வந்து ஆக்டிவில் தான் இருக்கும், இதை செக் பண்ணி பார்த்துங்க. செக் பண்ணி பார்த்துட்டு இங்கே நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட ஆட் அப்ஜெக்டிவ் செலக்ட் பண்ணணும். ஆட் அப்ஜெக்டிவ் பொறுத்தவரை கன்வர்ஷன் கேட்டகரியில் லீட் ஜென்ரேஷன் சொல்லிட்டு ஆட் அப்ஜெக்டிவ் இருக்கும், இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் உங்கள் ஆட் அப்ஜெக்டிவ் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல ஆடியன்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஸோ ஆடியன்ஸை பொறுத்தவரை ஆடியன்ஸ் வந்து நீங்கள் எப்படி டார்கெட் பண்ணணும் அப்படின்றது வந்து இன்டெப்த்தாக என்னோட பிராண்ட் அவேர்னஸ் ஆட்ஸ் டியூட்டோரியல் நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். அட் தி சேம் டைம் மேலே கார்ட்லையும் கொடுக்குறேன். ஸோ அதை பார்த்தீங்கன்னாக்கும் எப்படி வந்து ஒரு ஆடியன்ஸ் வந்து நம்ம டார்கெட் பண்ணுறது, ஆடியன்ஸ் டார்கெட் பண்ணுறப்ப என்னென்ன ஃபீல்டெல்லாம் நம்ம செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்ற எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல டேரெக்டாக ஆல்ரெடி நான் சேவ் பண்ண ஆடியன்ஸ் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ சேவ்டு ஆடியன்ஸில் இந்த ட்ராப் டவுன் மெனுவை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ரெடி நான் சேவ் பண்ணியிருக்க இந்த ஆடியன்ஸ் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் ஆடியன்ஸை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இதில் கீழே பார்த்தீங்கன்னாக்கும் எனேபிள் ஆடியன்ஸ் எக்ஸ்பான்ஷன் சொல்லிட்டு ஒரு செக் பாக்ஸ் இருக்கும். இந்த செக் பாக்ஸ் வந்து டிஃபால்ட்டாகவே இது எனேபிளாக இருக்கும். இதோட மீனிங் என்ன அப்படின்னா, நீங்கள் டார்கெட் பண்ணியிருக்க ஆடியன்ஸ் இருக்காங்க பதிலாக அதே ஆடியன்ஸ் இன்ட்ரெஸ்ட்டில் இருக்கக்கூடிய அனதர் ஆடியன்ஸுக்கும் உங்களை ஆட் வந்து காட்ட விரும்புகிறீங்க அப்படின்னா இதில் நீங்கள் வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். இல்லை ஒன்லி நான் டார்கெட் பண்ண ஆடியன்ஸ்க்கு மட்டும் தான் என்னோட ஆட் காட்டணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இதை அன்செக் பண்ணிக்கலாம், ரைட்டுங்களா? நெக்ஸ்ட் ஆட் ஃபார்மேட்டை பொறுத்தவரை இந்த லீட் ஜென்ரேஷன் ஆட் வந்து ஒரு 5 டிஃப்ரெண்ட் ஆட் ஃபார்மேட் மூலமாக நீங்கள் ரன் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து சிங்கிள் இமேஜ் ஆட், கேரோசெல் இமேஜ் ஆட், வீடியோ ஆட், மெசேஜ் ஆட், கான்வர்சேஷன் ஆட்ஸ். ஸோ இந்த 5 டைப் ஆஃப் ஆட்ஸுமே லீட் ஜென்ரேஷன் ஆட்ஸ்க்கு வந்து அப்ளிகேபிள் ஆகும். இதில் வந்து நான் இன்றைக்கி வந்து சிங்கிள் இமேஜ் ஆட்ஸை வச்சு எப்படி வந்து லீட் ஜென்ரேஷன் ஆட் வந்து ரன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டெமோ காட்டுறேன். ஸோ அதனால் இந்த இடத்துல சிங்கிள் இமேஜ் ஆட் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பிளேஸ்மெண்ட்டை பொறுத்தவரை எனேபிள் லிங்க்டின் ஆடியன்ஸ் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டிசேபிளாக இருக்கும். இதோட மீனிங் என்ன அப்படின்னா, ஒருவேளை இந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு எனேபிளாக இருந்துச்சுனாக்கும் உங்களை ஆட் வந்து பார்த்தீங்களாக்கும் லிங்க்டினோட ஆடியன்ஸ் நெட்வொர்க். ஃபார் எக்ஸாம்பிள் லிங்க்டின் வந்து எந்தெந்த பர்டிகுலர் வெப்சைட்லாம் அது இன்டெகிரேட் ஆயிருக்கோ அல்லது எந்தெந்த பர்டிகுலர் அப்ளிகேஷன்லாம் இன்டெகிரேட் ஆயிருக்கோ அங்கெல்லாம் உங்கள் ஆட் வந்து காட்டப்படும், ரைட்டுங்களா? ஃபார் எக்ஸாம்பிள்
xyz.com அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டோட லிங்க்டின் வந்து இன்டெகிரேட் ஆயிருக்கு அப்படின்னா அந்த பர்டிகுலர் வெப்சைட்லையும் அங்கே இருக்கக்கூடிய கண்டென்ட் கீழே அல்லது அங்கே இருக்கக்கூடிய ஹோம் பேஜ்லாம் பார்த்தீங்கன்னாக்கும் உங்களோட ஆட்ஸ் வந்து டிஸ்பிளே ஆரம்பிக்கும் இல்லைங்களா. பட் இந்த பர்டிகுலர் லீட் ஜென்ரேஷன் ஆட்ஸை பொறுத்தவரை உங்களுக்கு லிங்க்டின் ஆடியன்ஸ் செட்டுக்கு வந்து டிசேபிளாக இருக்கும். ஸோ வேறு சில அப்ஜெக்டிவ்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் பிராண்ட் அவேர்னஸாக இருக்கட்டும், இல்லை வெப்சைட் விசிட்டாக இருக்கட்டும், அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கும் இந்த லிங்க்டின் ஆடியன்ஸ் செட்டுக்கு வந்து உங்களுக்கு எனேபிளாக இருக்கும் இல்லைங்களா. நெக்ஸ்ட்டு பட்ஜெட் அண்ட் ஷெடியூல்ஸ். பட்ஜெட் அண்ட் ஷெடியூலை பொறுத்தவரை நீங்கள் டெய்லி பட்ஜெட் செட் பண்ணிக்கலாம், அதர்வைஸ் லைஃப் டைம் பட்ஜெட் செட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு நான் டெய்லி பட்ஜெட்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். டெய்லி பட்ஜெட் செட் பண்ணிவிட்டு என்னோட டெய்லி பட்ஜெட் வந்து நான் 1000 rupees கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஷெடியூலை பொறுத்தவரை நீங்கள் ஸ்டார்டிங் டேட் எண்டிங் டேட் கொடுத்துக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் இதெல்லாம் ப்ராப்பராக செட் பண்ணிட்டு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னாக்கும் ஃபோர்காஸ்டட் ரிசல்ட் இருக்கும். இந்த ஃபோர்காஸ்டட் ரிசல்ட்டில் வந்து நீங்கள் டார்கெட் பண்ண ஆடியன்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க, அந்த ஆடியன்ஸுக்கு வந்து நீங்கள் 30 days ஆட் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஸ்பெண்ட் ஆகும், எவ்வளோ இம்ப்ரெஷன் கிடைக்கும், உங்களோட ஆட்ஸ்க்கான CTR எவ்வளோ கிடைக்கும், தட் இஸ் கிளிக் த்ரூ ரேஷியோ எவ்வளோ கிடைக்கும், நெக்ஸ்ட்டு 30 daysக்கு வந்து எவ்வளோ கிளிக்ஸ் நடக்கும் அப்படின்றத இங்கே 30 days வைஸ் கொடுத்துருப்பாங்க. அதர்வைஸ் 1 weekக்கு நீங்கள் பார்க்கணுன்னாலும் பார்த்துக்கலாம், 1 dayக்கான ரிசல்ட்டு நீங்கள் பார்த்துக்கலாம் ரைட்டுங்களா. ஸோ இந்த ரிசல்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்களோட பட்ஜெட்டை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ரைட்டுங்களா. நெக்ஸ்ட்டு பிட்டிங்கை பொறுத்தவரை ஆப்டிமைசேஷன் கோலை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்து உங்களுக்கு 3 ஆப்டிமைசேஷன் கோல் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெக்கமெண்டட் வந்து லீட்ஸ் கொடுத்துருக்காங்க, அதனால் லீட்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இம்ப்ரெஷன் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒன்லி உங்கள் ஆட்ஸ் வந்து 1000 members காட்டப்பட்டு அதன் மூலமாக உங்கள்கிட்ட சார்ஜ் பண்ணுவாங்க. இல்லை கிளிக்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் அங்கே செட் பண்ணிக்கக்கூடிய கால் டு ஆக்ஷன் பட்டனை கிளிக் பண்ணால் உங்கள்கிட்ட சார்ஜ் பண்ணுவாங்க. பட் லீட்ஸ்ன்றது கஸ்டமரோட இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் தான் உங்கள்கிட்ட சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ இந்த இடத்துல லீட்ஸ் தான் ரெக்கமெண்டடாக கொடுத்துருக்காங்க, அதனால் நம்ம லீட்ஸை செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி பொறுத்தவரை உங்களுக்கு வந்து 2 type ஆஃப் பிட்டிங் இருக்குது. ஒன்று வந்து ஆட்டோமேட்டிக் பிட்டிங், ஒன்று வந்து மேனுவல் பிட்டிங். இந்த இடத்துல வந்து டார்கெட் காஸ்ட் பிட்டிங் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்காது. இதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக் பிட்டிங்கே நான் செட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி பற்றி என்னோட லிங்க்டின் ஆட்ஸ் சப்ஜெக்டிவ் டியூட்டோரியலில் வந்து நான் இன்டெப்த்தாக பேசியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். அதை பார்த்திங்க அப்படின்னா பிட்டிங் ஸ்ட்ராட்டஜினா என்ன, அந்த பிட்டிங் ஸ்ட்ராட்டஜியில் இருக்கக்கூடிய 3 type ஆஃப் பிட்டிங் என்னென்ன இருக்குது, அந்த ஒவ்வொரு பிட்டிங்கும் எதுக்காக யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கான எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு கிடைக்கும். நான் இந்த இடத்துல டிஃபால்ட்டாக ஆட்டோமேட்டிக் பிட்டிங் செட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இப்போ கன்வர்ஷன் ட்ராக்கிங் பற்றி என்னோட லிங்க்டின் ஆட்ஸ் கன்வர்ஷன் டியூட்டோரியலில் வந்து நான் இன்டெப்த்தாக பேசியிருப்பேன். அந்த வீடியோட லிங்க்கும் இந்த பர்டிகுலர் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். ஸோ அதை பார்த்திங்க அப்படின்னா கன்வர்ஷன் ட்ராக்கிங்னா என்ன, கன்வர்ஷன் ட்ராக்கிங் வந்து எப்படி செட் பண்ணுறது, அதை கூகுள் டேக் மேனேஜர் மூலம் எப்படி செட் பண்ணுறது அப்படின்றதுக்கான ஃபுல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும். நான் இந்த இடத்துல டிஃபால்ட்டாக நான் கிரியேட் பண்ண இந்த 2 கன்வர்ஷன் ட்ராக்கிங்கையும் நான் எனேபிள் பண்ணிக்கிறேன். எனேபிள் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணிக்கிறேன் சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணுறப்போ இதை சேவ் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் சேவ் பட்டனை கிளிக் பண்ண உடனே இந்த இடத்துல நீங்கள் வந்து ஆட்ஸை கிரியேட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இந்த இடத்துல கிரியேட் நியூ ஆட் பார்த்தீங்களா, இந்த பர்டிகுலர் பட்டனை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு இந்த பர்டிகுலர் ஆடுக்கான ஒரு நேம் கொடுத்துக்கிறேன் சரிங்களா. ஸோ இந்த இடத்துல லிங்க்டின் லீட் ஜென்ரேஷன் ஆட்ஸ் சாம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த ஆடோட டீட்டெயில்ஸ்லாம் என்டர் பண்ணணும். ஆடோட டீட்டெயில் இன் த சென்ஸ் ப்ரைமரி டெக்ஸ்ட்டு, கால் டு ஆக்ஷன் பட்டன், இமேஜ் இதெல்லாம் செட் பண்ணணும். அதுக்கு என்கிட்ட டிஃபால்ட்டாக ஒரு ஆட் காப்பி இருக்குது. அந்த ஆட் காப்பியில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் நான் என்டர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஆடோட ப்ரைமரி டெக்ஸ்ட் வந்து நம்ம டைப் பண்ணணும். ப்ரைமரி டெக்ஸ்ட்டை பொறுத்தவரை 600 character வரைக்கும் அலோவ் பண்ணுறாங்க. ஸோ 600 characterக்குள்ளே நீங்கள் ஒரு ப்ரைமரி டெக்ஸ்ட் வந்து நீங்கள் செட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ என்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய ப்ரைமரி டெக்ஸ்ட்டை காப்பி பண்ணிட்டு வந்து இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் உங்கள் ஆடோட ப்ரைமரி டெக்ஸ்ட் நீங்கள் பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் டெஸ்டினேஷன் URL டைப் பண்ண வேண்டியது இருக்கும். டெஸ்டினேஷன் URLனா இந்த பர்டிகுலர் ஆடை கிளிக் பண்ணி எந்த பர்டிகுலர் லேண்டிங் பேஜில் வந்து யூசர் லேண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இதில் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல என்னோடய வெப்சைட்டோட ஹோம் பேஜை வந்து லேண்டிங் பேஜ் URL நான் செட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த பர்டிகுலர் லீட் ஜென்ரேஷன் ஆட்ஸ்க்கான ஆட் இமேஜ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இருக்கும். ஸோ ஆட் இமேஜை பொறுத்தவரை மேக்ஸிமம் அதோட ஃபைல் சைஸ் வந்து 5 MB இருக்கணும். நெக்ஸ்ட்டு அந்த இமேஜோட ஃபார்மேட் வந்து JPEG அல்லது PNG ஃபார்மேட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அந்த இமேஜ் வந்து ஸ்கொயர் இமேஜாக இருந்துச்சுனாக்கும் அது 1:1 ரேஷியோவில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ இந்த இடத்துல அப்லோடை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ரெடி கிரியேட் பண்ண ஒரு ஸ்கொயர் இமேஜை இந்த இடத்துல நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஆடோட ஹெட்லைன் டைப் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ ஆடோட ஹெட்லைன் வந்து 200 characterக்குள்ளே நீங்கள் டைப் பண்ணணும். ஸோ என்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஹெட்லைன் வந்து நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷனை பொறுத்தவரை 300 character இருக்கணும். ஸோ டிஸ்கிரிப்ஷனும் என்கிட்ட டிஃபால்ட்டாக ஒரு டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. அந்த டிஸ்கிரிப்ஷனை காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் உங்களோட ப்ரைமரி டெக்ஸ்ட்டு, ஹெட்லைன், டிஸ்கிரிப்ஷன், ஆட் இமேஜ் எல்லாம் இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னாக்கும் அதோட ப்ரிவியூ பார்த்துக்கலாம். ஸோ மேலே பார்த்தீங்கன்னாக்கும் இதோட ப்ரைமரி டெக்ஸ்ட் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஆடோட இமேஜ் இருக்குது. நெக்ஸ்ட்டு அதோட ஹெட்லைன், அதோட டிஸ்கிரிப்ஷன், இது எல்லாமே கீழே இருக்குது ரைட்டுங்களா. நெக்ஸ்ட்டு ஃபார்ம் டீட்டெயில். ஸோ ஃபார்ம் டீட்டெயில் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த ஃபார்ம் டீட்டெயிலில் தான் வந்து ஒரு கஸ்டமர் வந்து அவங்களோட டீட்டெயிலை என்டர் பண்ணணும் ரைட்டுங்களா. ஃபார்ம் டீட்டெயிலை பொறுத்தவரை ஃபஸ்ட்டு கால் டு ஆக்ஷன் பட்டனை செட் பண்ணிக்கோங்க. நான் இந்த இடத்துல கால் டு ஆக்ஷன் பட்டனை பொறுத்தவரை உங்களுக்கு டிஃபால்ட்டாக நிறைய கால் டு ஆக்ஷன் இருக்குது. இதில் வந்து சைன் அப் இருக்குது, அப்ளை நவ், டவுன்லோட், கெட் கோட், லேர்ன் மோர், சப்ஸ்கிரைப், ரிஜிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கால் டு ஆக்ஷன் பட்டன் இருக்குது.
ஸோ என்னோட ஆடுக்கு வந்து நான் அப்ளை நவ் அப்படின்ற கால் டு ஆக்ஷன் பட்டன் வந்து செட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஃபார்மை பொறுத்தவரை இந்த இடத்துல நீங்கள் நியூ ஃபார்ம் கிரியேட் பண்ணிக்கலாம், அல்லது ஆல்ரெடி நீங்கள் கிரியேட் பண்ண ஒரு பர்டிகுலர் ஃபார்ம் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் இந்த இடத்துல டெமோ பர்பஸ்க்காக நியூ ஃபார்மை கிரியேட் பண்ணுறேன். ஸோ கிரியேட் நியூ அப்படின்றத செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஃபார்மோட டீட்டெயிலாம் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஃபஸ்ட்டு ஃபார்மோட நேம் டைப் பண்ண சொல்லுவாங்க. ஸோ ஆல்ரெடி என்கிட்ட ஒரு ஃபார்ம் நேம் இருக்குது, அந்த ஃபார்ம் நேம் கொடுத்துக்கிறேன் ரைட்டுங்களா. ஸோ ஃபார்ம் நேம் வந்து லீட் ஜென்ரேஷன் கேம்பெயின் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் ஆட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷில் வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஆஃபர் ஹெட்லைன், நீங்கள் ஒரு ஃபார்ம் வந்து ஒரு கஸ்டமர்கிட்ட நீங்கள் ஷோ பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஃபார்மில் ஸோ என்ன ஆஃபர் நீங்கள் அவங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுறீங்க அப்படின்றத வந்து இந்த இடத்துல நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ அந்த ஆஃபர் ஹெட்லைனில் பொறுத்தவரை நான் இந்த இடத்துல அப்ளை நவ் டு கெட் 30% ஆஃபர் ஃபார் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹெட்லைனை வந்து நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஆஃபரோட டீட்டெயில்ஸ், ஆஃபர் பற்றின ஒரு ப்ரீஃபான இன்ஃபர்மேஷன் வந்து இந்த இடத்துல ஆஃபர் டீட்டெயில் வந்து நீங்கள் என்டர் பண்ணுங்கள். இது வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் கொடுக்கலாம், இல்லைனா இதை ஜஸ்ட் நீ எம்டியோட விட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ப்ரைவேசி பாலிசி ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் ப்ரைவேசி பாலிசி கொடுத்தா மட்டும்தான் இந்த பர்டிகுலர் லீட் ஜென்ரேஷன் ஆட் வந்து உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும். நீங்கள் ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், கூகுள் ஆட்ஸாக இருக்கட்டும், தென் ட்விட்டர் ஆட்ஸாக இருக்கட்டும், அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைவேசி பாலிசின்றது வந்து லீட் ஜென்ரேஷன் ஆட்ஸை பொறுத்தவரை நீங்கள் கம்பல்சரியாக கொடுத்து ஆகணும் ரைட்டுங்களா. இந்த இடத்துல என்னோட வெப்சைட்டுக்கான ப்ரைவேசி பாலிசி யூஆர்எல் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் ப்ரைவேசி பாலிசி வந்து பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அதோட பாலிசி டெக்ஸ்ட் வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான், இது ஆப்ஷனால் நான் இந்த இடத்துல எம்டியாக விட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து லீட் டீடைல்ஸ், லீட் டீடைல் பொறுத்தவரை கஸ்டமர்ட்ட வந்து நீங்கள் என்னென்ன இன்ஃபர்மேஷனாக கலெக்ட் பண்ண விரும்புறீங்களோ அதெல்லாம் நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் இந்த இடத்துல ஃபஸ்ட் நேம் மட்டும் நான் கொடுத்துக்கிறேன். ஃபஸ்ட் நேம், இமெயில் அட்ரஸ், நெக்ஸ்ட் இந்த காண்டாக்ட் ஃபீல்டை கிளிக் பண்ணுறேன். இதில் வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் நான் கெட் பண்ண விரும்புகிறேன் அப்படின்னா இதில் நான் செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கஸ்டமரோட ஃபோன் நம்பர் நான் கலெக்ட் பண்ண விரும்புகிறேன் அப்படின்னா இந்த இடத்துல ஃபோன் நம்பரை செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த சிட்டி, சப்போஸ் கஸ்டமரோட சிட்டிஸை நான் கலெக்ட் பண்ண விரும்புகிறேன் அப்படின்னா இந்த இடத்துல சிட்டிஸை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ எந்த ஒரு லீட் ஃபார்மாக இருக்கட்டும், அது எய்தர் ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் அல்லது லிங்க்டினாக இருக்கட்டும், நீங்கள் கஸ்டமர்ட்டு நிறைய டீட்டெயில் கெட் பண்ணக்கூடாது. அட்லீஸ்ட் ஒரு 3 to 4 டீட்டெயில் மட்டும் கெட் பண்ணுறதுக்காக அவங்கக்கிட்ட கொஸ்டின் கேட்கலாம். ஸோ இந்த இடத்துல நான் ஃபஸ்ட் நேம், இமெயில் அட்ரஸ், ஃபோன் நம்பர் மட்டும் கேட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு கஸ்டம் ஃபீல்டில் ஒரு கொஸ்டின் மட்டும் நான் கேட்டுக்கிறேன். அதனால் இந்த இடத்துல காண்டாக்ட் ஃபீல்டை பொறுத்தவரை ஒரு 3 டேட்டாஸ் மட்டும் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு அவங்களோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், சப்போஸ் அவங்களோட ஒர்க் டீட்டெயிலாம் நீங்கள் கெட் பண்ண விரும்புறீங்க அப்படின்னா தட் இஸ் அவங்களோட ஜாப் டீட்டெயில், அவங்களோட ஃபங்க்ஷன், அவங்க சீனியாரிட்டி எல்லாம் நீங்கள் கெட் பண்ண விரும்புறீங்க அப்படின்னா இதில் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை அவங்களோட கம்பெனி டீட்டெயில், ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களோட கம்பெனி நேம், அவங்களோட கம்பெனி சைஸ், அல்லது அவங்களோட இண்டஸ்ட்ரி நீங்கள் ஏதாவது அவங்க கேட்க விரும்புறீங்க அப்படின்னா இதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை அவங்களோட எஜுகேஷன் டீட்டெயில், சப்போஸ் அவங்க எந்த டிகிரி முடிச்சிருக்காங்க, எந்த யூனிவர்சிட்டியில் முடிச்சிருக்காங்க, அவங்க கிராஜுவேஷன் டேட் என்ன, இதெல்லாம் நீங்கள் கலெக்ட் பண்ண விரும்புறீங்க அப்படின்னா இதில் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை டெமோகிராஃபிக்ஸ் நீங்கள் உங்களுக்கு வேணும், ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க மென்னா விமனா அப்படின்றத கெட் பண்ண விரும்புறீங்க அப்படின்னா நீங்கள் டெமோகிராஃபிக்ஸை செலக்ட் பண்ணிக்கலாம் ரைட்டுங்களா. பட் என்னை பொறுத்தவரை இந்த பர்டிகுலர் ஃபீல்டில் வந்து ஒரு 3 to 4 கொஸ்டின்ஸ் மட்டும் கேளுங்க. அதுக்கு மேலே அவங்க கேட்டாங்கனாக்கும் அவங்க அந்த டீட்டெயில் என்டர் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப லேசியாக ஃபீல் பண்ணுவாங்க ரைட்டுங்களா. அதனால் லீட் ஜென்ரேஷன் ஃபார்ம் பொறுத்தவரை மேக்ஸிமம் 4 கொஸ்டின்ஸ், மினிமம் 2 to 3 கொஸ்டின்ஸ் கேட்டுக்குங்க ரைட்டுங்களா. நான் இந்த இடத்துல 3 கொஸ்டின்ஸ் நான் கேட்டிருக்கேன். எக்ஸ்ட்ரா ஒரு கொஸ்டின் கேட்க விரும்புகிறேன். அதில் வந்து கஸ்டம் கொஸ்டின்ஸுக்கு பதிலாக இங்கே போய் நான் செட் பண்ணிக்கலாம். இந்த கஸ்டம் கொஸ்டினை பொறுத்தவரை நீங்கள் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் வேணும்னா மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் ரைட்டுங்களா. மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினை பொறுத்தவரை அவங்க வந்து ஸ்டூடெண்ட்டாக, இல்லை ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலாக, இல்லை ஹவுஸ் ஒய்ஃபாக, இந்த டீட்டெயில் மட்டும் தான் நான் கெட் பண்ண விரும்புகிறேன். அதனால் இந்த இடத்துல இந்த கொஸ்டினில் வந்து ஆர் யூ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஆன்சர் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்டா, இல்லை ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலா, இல்லை பிஸ்னஸ் ஓனரா, இல்லை ஹவுஸ் ஒய்ஃபா. ஸோ இது வந்து அவங்க செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ரைட்டுங்களா. ஸோ எக்ஸ்ட்ரா ஃபீல்டு வேணுன்னா இந்த இடத்துல ஆட் ஆப்ஷன் கொடுத்துக்குங்க. கொடுத்துட்டு உங்களோட 4 ஆன்சரை கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த கொஸ்டினுக்கு வந்து அவங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்டா, இல்லை ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலா, இல்லை பிஸ்னஸ் ஓனரா, இல்லை ஹவுஸ் ஒய்ஃபா அப்படின்ற ஆன்சர் வந்து அவங்க டைப் பண்ணுவாங்க ரைட்டுங்களா. ஒன்ஸ் கஸ்டம் ஃபீல்டு கொஸ்டின் நீங்கள் செட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அப் டு 3 கொஸ்டின்ஸ் வரைக்கும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போதைக்கு ஒரே ஒரு கொஸ்டின் தான் கேட்டிருக்கேன் ரைட்டுங்களா. நெக்ஸ்ட்டு செக் பாக்ஸ் கொஸ்டின் வந்து நீங்கள் கேட்கலாம். அது வந்து 5 கொஸ்டின்ஸ் வரைக்கும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ரைட்டுங்களா. நெக்ஸ்ட்டு கன்ஃபர்மேஷன். ஸோ கன்ஃபர்மேஷன் மீன்ஸ் ஒன்ஸ் அவங்க டீட்டெயிலாக என்டர் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ஒரு தேங்க்யூ மெசேஜ் டிஸ்பிளே ஆகும். அதுதான் அந்த கன்ஃபர்மேஷன் மெசேஜ். கன்ஃபர்மேஷன் மெசேஜை பொறுத்தவரை நீங்கள் 300 கேரக்டர் இருக்கிற மாதிரி ஒரு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். நான் இந்த இடத்துல டெமோ பர்பஸ்க்காக ஒரு கன்ஃபர்மேஷன் மெசேஜை வந்து நான் டைப் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு ஒன்ஸ் அவங்க கன்ஃபர்மேஷன் மெசேஜை பார்த்ததுக்கப்புறம் அவங்கள வந்து உங்கள் வெப்சைட்டுக்கு நீங்கள் டேரக்ட் பண்ண விரும்புறீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்கள் வெப்சைட்டோட யூஆர்எல் கொடுத்துட்டு அதுக்கு உண்டான கால் டு ஆக்ஷன் பட்டனை நீங்கள் கொடுத்துக்கலாம். கால் டு ஆக்ஷன் பட்டனை பொறுத்தவரை இந்த இடத்துல அவங்க வந்து லேர்ன் மோர், வியூ நவ், டவுன்லோட் நவ், ட்ரை நவ் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நான் இந்த இடத்துல லேர்ன் மோர் கொடுத்துக்கிறேன். லேர்ன் மோர் கொடுத்துட்டு இந்த இடத்துல என்னோட வெப்சைட்டோட யூஆர்எல் கொடுத்துக்கிறேன் ரைட்டுங்களா. அப்போது இந்த கன்ஃபர்மேஷன் மெசேஜை பார்த்துட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா
மேபி என்னோட பிஸ்னஸை பற்றி நிறையா தெரிஞ்சுக்க விரும்புகிறாங்க அப்படின்னா இந்த இடத்துல நான் ஜஸ்ட் இந்த இடத்துல விசிட் கம்பெனி வெப்சைட் கொடுக்குறேன். ரைட்டுங்களா? விசிட் கம்பெனி வெப்சைட் கொடுத்துட்டு ஒருவேளை இந்த தேங்க்யூ மெசேஜை பார்க்குறாங்க அப்படின்னா தேங்க்யூ மெசேஜை பார்த்துட்டு அவங்க என்னோட வெப்சைட்டை போய் பார்க்குறதுக்கான ஒரு சான்சஸ் இருக்குது. ரைட்டுங்களா? ஒன்ஸ் எல்லாம் ப்ராப்பராக செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் கிரியேட் கொடுத்தீங்களாக்கும் இந்த பர்டிகுலர் லீட் ஜென்ரேஷன் வந்து உங்களுக்கு கிரியேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இதில் வந்து நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கஸ்டமர் வந்து அவங்க டீட்டெயில் என்டர் பண்ணாங்க அப்படின்னா அது எந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும் அப்படின்றத நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ டெஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்கு இந்த இடத்துல 3 டாட் இருக்கு பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ப்ரிவ்யூ ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ப்ரிவ்யூ ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்களாக்கும் இந்த பர்டிகுலர் லீட் ஜென்ரேஷன் ஆட் வந்து டெஸ்க்டாப்பில் எப்படி காட்டப்படுது, நெக்ஸ்ட்டு மொபைல் எப்படி காட்டப்படுது அப்படின்றத இந்த உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுவாங்க. ஸோ இந்த இடத்துல மொபைல் வந்து இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். ஒன்ஸ் இதை ஃபுல்லாக ப்ராப்பராக வியூ பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்களாக்கும் அப்ளை நவ் அப்படின்ற இந்த கால் டு ஆக்ஷன் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இந்த இடத்துல இமெயில் அட்ரஸ், ஃபோன் நம்பர், ஆர்யூ இந்த 3 ஃபீல்டு நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் லீடு வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சேவ் ஆக ஆரம்பிக்கும். இந்த சேவ் ஆன லீட்ஸ் வந்து நீங்கள் எங்கே செக் பண்ணி பார்த்துக்கலாம்னா இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்களோட கேம்பெயின் மேனேஜர் போங்க. கேம்பெயின் மேனேஜரில் போய்ட்டு உங்கள் ஆட் அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணுங்கள். ஆட் அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணிட்டு அக்கௌண்ட் அசஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதை இந்த ட்ராப் டவுன் மெனு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு லீட் ஜென்ரேஷன் ஃபார்ம் இருக்குது பார்த்தீங்களா, இதை செலக்ட் பண்ணுங்கள். இதை செலக்ட் பண்ணிங்களாக்கும் நீங்கள் லாஸ்ட்டாக கிரியேட் பண்ண லீட் ஜென்ரேஷன் ஃபார்ம் வந்து இந்த இடத்துல டிஸ்பிளே ஆகும். இதில் லாஸ்ட்டாக பார்த்தீங்களாக்கும் டெஸ்ட் லீடில் வந்து 1 கவுண்ட் வந்து காட்டும். ஸோ இதை வந்து நீங்கள் ஜஸ்ட் இந்த 3 டாட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு டவுன்லோட் லீட்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த லீடு வந்து டவுன்லோட் ஆகும். இதை நீங்கள் கிளிக் பண்ணி வியூ பண்ணி பார்த்துக்கலாம். எந்த கஸ்டமர் வந்து லீட் ஃபார்ம் என்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஜஸ்ட் இந்த இடத்துல எனக்கு கிடைச்ச லீட்ஸை பார்த்தீங்களாக்கும் எனக்கு கிடைச்ச லீட்ஸில் வந்து கஸ்டமரோட நேம் வந்து மூவேந்திரன் இருக்குது. நெக்ஸ்ட்டு அவரோட இமெயில் அட்ரஸ் வந்து moov1985@gmail.com இருக்குது. நெக்ஸ்ட்டு ஃபோன் நம்பர் இருக்குது. நெக்ஸ்ட்டு அவங்க வந்து ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலாக இருக்காங்க. ரைட்டுங்களா? ஸோ இது மாதிரி கஸ்டமரோட இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் கெட் பண்ணிக்கலாம். ரைட்டுங்களா? ஒன்ஸ் இந்த ஆட் வந்து நீங்கள் ப்ராப்பராக லான்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஆட் லான்ச் ஆனதுக்கப்புறம் இந்த பர்டிகுலர் ஆடை வந்து யாரெல்லாம் பார்க்குறாங்களோ அதில் வந்து அவங்க லீட் ஜென்ரேஷன் ஃபார்மை கிளிக் பண்ணி அவங்க டீட்டெயில் என்டர் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னா அது எல்லாமே இங்கே வந்து நீங்கள் கெட் பண்ணிக்கலாம். ரைட்டுங்களா? நெக்ஸ்ட் இந்த பர்டிகுலர் லீடை வந்து நீங்கள் ஒரு லீடு மேக்னெட் பிளாட்ஃபார்மோட நீங்கள் இன்டெகிரேட் பண்ணிக்கிங்க, மெயில் சிம்ப் அண்ட் ஹப்ஸ்பாட்டோட இன்டெகிரேட் பண்ணிக்கிங்க அப்படின்னா டேரெக்டாக அங்கேயும் நீங்கள் போய் கெட் பண்ணிக்கலாம். ரைட்டுங்களா? இதுதான் வந்து லீட் ஜென்ரேஷன் ஆட்ஸ்னா என்ன, லீட் ஜென்ரேஷன் ஆட்ஸ் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றதுக்கான ஒரு சாம்பிள் இன்ஃபர்மேஷன். கண்டிப்பாக இந்த வீடியோ பொறுத்தவரை லீட் ஜென்ரேஷன் ஆட்ஸை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடச்சிக்கும் நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுனாக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் லிங்க்டின் ஆடில் இருக்கக்கூடிய அனதர் அப்ஜெக்டிவோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். அன்டில் தட் சைனிங் ஆஃப் டிஜிட்டல் விஷ்ணு.